அண்ணனுக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடந்தது. பொண்ணு வந்து முதலிரவப்ப நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் வேற ஒரு பையன்கிட்ட விரும்புகிறேன் வீடியோ கால் மூலம் பேசிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. டீ போட்டு எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. காலையில் டீ போட்டு எடுத்துட முடியாது, ஜூஸ் தான் இருக்கு எடுத்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி குடும்பம்னு சொல்லி ஜூஸ் குடிச்சாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து எழுப்பி இதுமாரி மாமா இதில் வந்து விஷம் கலந்து வச்சிருக்கேன், எதுக்கு மாதிரி இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க 4 பேர் தான் உன்னை கொல்ல சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு நான் பூச்சி மருந்து கொடுத்தேன். கடலூர் மாவட்டம் அயன்கரு வேப்பம்பாடி பகுதியைச் சேர்ந்த 28 வயதான கலையரசன் என்பவர் கடலூர் சிப்காட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் ஆடூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த ஷாலினி என்பவருக்கும் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடைபெற்றிருக்கிறது. திருமணத்திற்கு முதல் நாளில் ஷாலினி திடீரென விஷம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது மாப்பிள்ளை வீட்டு தரப்பில் விசாரித்த போது குடும்ப தகராறு என கூறி திருமணத்தை நடத்தியுள்ளனர். 26ஆம் தேதி திருமணம் முடிந்து முதலிரவுக்கு பெரியோர்கள் ஏற்பாடு செய்த நிலையில் ஷாலினி இதில் தனக்கு விருப்பம் இல்லை என கலையரசனிடம் கூறியுள்ளார். அதிர்ந்து போன கலையரசன் என்ன என்று கேட்டபோது, நான் எனது வீட்டிலிருந்து 4 வீடு தள்ளி இருக்கும் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் இது வீட்டிற்கு தெரிந்துவிட்டதால் சித்தப்பா மாமா உள்ளிட்டோர் சேர்ந்து திருமணம் செய்து வைத்து விட்டதாக தெரிவித்தார். சில நாட்களில் ஷாலினி மனதை மாற்றிவிடலாம் என நம்பிய கலையரசன் பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளார். ஆனால் இதற்கு எதற்குமே ஷாலினி ஒத்துவராத காரணத்தினால் கலையரசன் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பெற்றோர் வீட்டிற்கு ஷாலினியை அனுப்பிவிட்டார். இதனை கேள்விப்பட்ட ஷாலினியின் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து கலையரசன் வீட்டிற்கு வந்து மிரட்டியுள்ளனர். எங்கள் பெண்ணை நீ வைத்து வாழாவிட்டால் உனது தாய் தந்தை மற்றும் சகோதரரை வெட்டி கடலில் வீசிவிடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். மீண்டும் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி கலையரசன் ஷாலினியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். அதன் பிறகும் ஷாலினி சந்தோஷமாக இல்லாத நிலையில் கடந்த 19ஆம் தேதி இரவு தான் வேலை செய்யும் தொழிற்சாலைக்கு கலையரசன் இரவு பணிக்கு சென்றுவிட்டு 20ஆம் தேதி காலை பணி முடிந்து வீட்டிற்கு வந்து தன்னுடைய மனைவியிடம் டீ போடச் சொல்லி கேட்டுள்ளார். அதற்கு ஷாலினி டீ போட பால் இல்லை, மாசா ஜூஸ் இருக்கிறது குடியுங்கள் என ஆசையாக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வந்து கொடுத்துள்ளார். அதனை குடித்த கலையரசன் பின்னர் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். சிறிது நேரத்தில் ஷாலினி எழுப்பி, நான் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்துள்ளேன், உங்களை காப்பாற்றிக் கொள் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர், ஏன் இப்படி செய்தாய் என கேட்டதற்கு, என்னுடைய தவறுகள் அனைத்தும் உனக்கு தெரிந்துவிட்டதால் உன்னை கொன்றுவிடச் சொல்லி எனது சித்தப்பா மாமா மற்றும் திருமணம் செய்து வைத்தவர்கள் கூறினார்கள், அதனால்தான் நான் இதுபோன்று செய்தேன் என கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கலையரசன் மயக்கம் போட்டுவிட உறவினர்கள் குள்ளஞ்சாவடி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். அங்கு அவர் நிலை மோசமாக உள்ளது என கூறியதால் கடலூர், புதுச்சேரி என பல்வேறு மருத்துவமனைகளில் கொண்டு சென்று தற்பொழுது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் கலையரசனிடம் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் பெற்றுள்ளார். அந்த வாக்குமூலத்திலும் நடந்த சம்பவத்தை கலையரசன் கூறியுள்ள நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் கலையரசனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை சம்பவத்தில் தொடர்புடைய யாருமே கைது செய்யப்படவில்லை என்பதால் தற்போது கலையரசன் தம்பி சூர்யா மற்றும் அவரது தாய் தந்தை, கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் என அனைவருக்கும் மனு கொடுத்தபடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணமான 26வது நாளே குளிர்பானத்தில் கணவனுக்கு மனைவி விஷம் வைத்து கொடுத்த சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் காதலனை காதலியே கஷாயத்தில் விஷம் வைத்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட காதலிக்கு தூக்கு தண்டனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரியவிழா நிச்சயத்துப்படி எங்க அண்ணனுக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முதலிரவுக்கு பெரியவங்க நிச்சயத்துப்படி நடந்தது. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து முதலிரவப்ப நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் வேற ஒரு பையன்கிட்ட விரும்புகிறேன், நான் அவன்கிட்ட தான் வீடியோ கால் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் மூலம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து இதுமாரிலாம் பண்ணக்கூடாதுமா, இதுமாரி பண்ணுறதுக்கு ஏமா நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் இருப்பேன், உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம்
அது சம்மந்தமாக எங்கள் அண்ணன் வந்து அவங்க வீட்டு பெண் தரப்பில் போயிட்டு பெண்ணு அம்மாட்ட அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12ஆம் தேதி, இந்த மாதம் 12ஆம் தேதி அவங்க வீட்டில் இட்டு போய் விடுன்னு பொண்ணு சொல்லிச்சு. எங்கள் அண்ணன் இட்டுட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஊரில் பொண்ணு பார்த்து வச்சவங்க 4 பேர் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஏன் அவளை போய் அங்கே போய் விட்ட, அவங்க தான் வாழணும், அவள் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அவ கூட தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தினாங்க. வற்புறுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான், அவங்க வீட்லேயும் இட்டு வந்து விட்டுட்டாங்க. வீட்டில் விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறமும் முதல்ல பெரியவர் செஞ்சாங்க. அப்பயும் அந்த பொண்ணு இருக்க மாட்டேன், நான் தொடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் டீ போட்டு எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து டீ போட்டு இல்லைங்க, பால் இல்லை, டீ போட்டு எடுத்துட முடியாது, ஜூஸ் தான் இருக்குது, எடுத்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி குடும்பம்னு சொல்லி ஜூஸ் குடித்தாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கினாங்க. தூங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து எழுப்பி, இதுமாரி மாமா இதில் வந்து விஷம் கலந்து வச்சுருக்கேன், பூச்சி மருந்து கலந்து வச்சுருக்கேன், இது வந்து நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், ஏமா அவனுக்கு யாருமா இதுமாதிரிலாம் கொடுத்தது, எதுக்குமா இதுமாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, ஜனார்த்தனா, சிவபிரகாசம், அருள், பரமகுரு, இவங்க 4 பேர் தான் உன்னை கொல்ல சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு நான் பூச்சி மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. இது சம்மந்தமாக நம்ம ஊரில் வந்து எல்லாருமே தெரிஞ்சு அவங்க ஊருக்காரங்க எல்லாம் புள்ளஞ்சாவடி ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் முதல்வர் பண்ணாங்க. அது அங்கே வந்து முடியாது, காமது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. புதுச்சேரி ஜிஹெச்சி கொண்டு போனாங்க. அங்கேயும் உடல் சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, உயிர் பழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய ஜிப்மரில் இருக்கிறாங்க. இப்போ ஜிப்மரில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக நாங்கள் புதுச்சத்திரம் காவல் நிலையம், எஸ்பி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்தமாரி சம்பவம் தமிழ்நாட்டில் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது, இதுக்காக தான் இது பண்ணுறோம், வேற ஒன்றும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.